திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் வாழ்நெடுங்கண்ணி அம்மை உடனுரை அருள்மிகு தான்றோன்றியப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோலும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய நம்முடைய அருபான் மும்மை நாயன்மார்களுடைய வரிசையிலே அவர்களுடைய குரு பூஜை தினத்தன்று அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக அவர்களுடைய திரு வரலாற்றை சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையிலே எளியேனையும் இங்கே சொற்பெருக்கு ஆற்ற அழைத்து எம்பிரான் சிறப்புலி நாயனாருடைய திரு வரலாற்றை சொல்லும்படி பணித்த சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவிலே இணைந்து இருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு எம்பிரான் சிறப்புலி நாயனாருடைய திருவரலாற்றை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். சிறப்புலி நாயனாருடைய திருவரலாறு முதலில் நமக்கு திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய நம்பியாரூரரால் அருளப்பெற்ற சிவபெருமான் திரு ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்த அந்த திருப்பதிகத்திலே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று சிறப்பிக்கப்படுகின்றார். புகழ் என்று சொன்னால் புகழ்ச்சியில இரண்டு வகை உண்டு. நற்புகழ்ச்சி, இன்னொன்று தீமையினால் ஏற்படக்கூடிய புகழ்ச்சி. இப்ப நம்ம ஒரு செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு செய்தி, ஒருவர் கொலை உண்டார் என்று ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா யாரை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் முதன்மையானவராக முக்கியமானவராக இருந்தால் அதுவும் செய்தியாக பார்க்கப்படும். அடுத்து யாரால் கொல்லப்பட்டார், யார் கொன்றார், அதுவும் செய்தியாக பார்க்கப்படும். அப்போ இறந்தவருக்கு கிடைத்த புகழ், அவர் புகழுடையவதாக இருந்தார், அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ் நற்புகழ்ச்சி. இவர் புகழுடையவரை கொன்றதனால் இவருக்கு ஒரு புகழ் கிடைக்கும், கொலை செய்தவருக்கு. அதனால் வரக்கூடிய புகழ்ச்சி அந்த தீய புகழ்ச்சி. இது மட்டும் இல்லாமல் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது, அப்படி இருக்கக்கூடிய அந்த புகழ்ச்சி என்ற ஒன்று உண்டு. ஆனா இந்த புகழ்ல சிறப்புடைய புகழ், சீர்கொண்ட புகழ். சீர் என்ற சொல்லுக்கு சரியானது, முறையானது என்ற பொருள். அப்ப சீர்கொண்ட புகழ் அப்படின்னா ஏதோ வெறுமனே வெற்று புகழ் அல்ல, அது சிறப்பு மிக்கது, அது சீரிய தன்மை கொண்டது, ஒழுக்கமுடையது என்ற அந்த பொருளிலே இங்கே நம்முடைய நம்பியாரூர் பெருமான் சொல்லுகின்றார். வள்ளல் என்று சொன்ன உடனேயே நாம் என்ன நினைப்போம், கொடுப்பவர்கள் எல்லாம் வள்ளல் ஆகிவிட முடியாது. இப்ப நம்ம வள்ளல் என்ற சொல் யாருக்கு வந்து பொருந்தும் என்று சொன்னால், எந்த காலத்திலும் இல்லை என்று சொல்லாமல் யார் ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் வள்ளல் என்று பேர்.
சாதாரணமாக ஒரு முறை கொடுப்பவருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பவருக்கோ வள்ளல் என்று பெயர் கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் யார் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வள்ளல் என்ற பெயர் வரும். அப்படி சீர்கொண்ட புகழ் வள்ளலாக இருக்கக்கூடிய சிறப்புலி நாயனார் சிறப்புலிக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய நம்பியாரூர பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்ததாக வகை நூலிலே திருத்தொண்டர் திருவந்தாதியிலே அவருடைய சிறப்பை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் எடுத்து இயம்புகின்றார். புவனையில் பூதியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த தவ நியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணனாம் அவனியில் கீர்த்தி தென் ஆக்கூர் அதிபன் அருமறையோன் சிவன் நியமம் தலை நின்ற தொல் சீர் நம் சிறப்புலியே என்று வகை நூலிலே திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்கின்றார். புவனியில், புவனின்னா இந்த உலகம், பூதியும், பூதி என்ற சொல் விபூதி திருநீரு, திருநீற்றை குறிக்கக்கூடிய சொல். சாதனமும் பொலிவு ஆர்ந்து, சாதனம் என்ற சொல் ருத்திராக்கத்தை குறிக்கக்கூடியது. யாரெல்லாம் திருநீரு பூசி அக்குமணி என்று சொல்லக்கூடிய ருத்திராக்க மணியை அணிந்திருக்கின்றார்களோ, கண்டமணி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மணியை கழுத்திலே அணியக்கூடிய அந்த தொண்டர்கள் எப்பொழுதும் திருநீரு பூசிக்கொண்டே இருக்கணும், மங்காமல் பூசணும். நாம் பல்வேறு பணிகள்ல என்ன செய்கிறோம்? வேகமாக ஓடுகின்றோம், நடக்கின்றோம், ஏதாவது ஒரு பணி செய்கின்றோம். அப்போதெல்லாம் நமக்கு வியர்வையினாலோ அல்லது மழையினாலோ வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலோ நாம் பூசி இருக்கின்ற நீரு சிறிது கொஞ்சம் நேரம் கழிய கழிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைபடும். குறைகின்ற போது அதை மங்காமல் பூசணும். அதற்காக தான் எப்பவுமே என்ன செய்யணும்? அடியார்கள் அந்த காலத்துல எல்லாம் சட்டை அணியாத காலத்துல அடியார்கள் எல்லாம் தங்களுடைய அறையில இடுப்பிலே துண்டின் மேல் பகுதியில திருநீற்று பை வைத்திருப்பார்கள். அது இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நமக்கு அந்த திருநீரு, அதனால திருநீற்று பொக்கணம் வைத்திருப்பார்கள். அன்பர்கள் பவம் மாற்றும் திருநீற்று பொக்கணமும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்த திருநீற்று பொக்கணம் எதுவா அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிறவியை அறுக்கக்கூடியது அந்த திருநீற்று பொக்கணம். அதனால அதை என்ன செய்யணும்? எப்பொழுதுமே அடியார்கள் இன்றைக்குள்ள நாம எல்லாருமே பெரும்பாலும் சட்டை அணிந்து கொள்கிறோம். அப்படி சட்டை அணிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? பெரும்பாலும் நம்முடைய சட்டை பாக்கெட்ல ஒரு திருநீற்று பையை, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய இடத்துல எப்பவுமே திருநீரு இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி கொஞ்சம் குறைவுபடும் போது நம்ம என்ன செய்யணும்? அந்த காற்றினாலோ அல்லது நாம் செய்யக்கூடிய பணியினால் ஏற்படக்கூடிய வேர்வையினாலோ அல்லது மழையில் நனைந்ததுனாலேயோ திருநீர் கொஞ்சம் அப்படியே கரைகின்ற போது அதை நாம் என்ன செய்யணும்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய திருநீற்று பையில இருந்து எடுத்து நெற்றி நிறைய திரும்ப பூசிக்கொள்ள வேண்டும். ஏன் பெரும்பாலும் எப்பவுமே அந்த சட்டையில ஒரு சின்ன ஒரு திருநீற்று பையை வைத்து எப்பவுமே அதை மங்காமல் அவ்வப்போது நினைக்கும் போதெல்லாம் பூசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மங்காமல் பூசணும். அப்படி இருக்கக்கூடிய திருநீரு நமக்கு முதல் சாதனம். திருநீற்றுக்கு ஒரு பதிகமே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளி இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்புடையது. சைவ சமயத்திலே முதல் சின்னமாக கருதப்படக்கூடியது இந்த திருநீரு. பெருமான் முதல்ல திருஞான சம்பந்த யார் நமக்கு பாடத் தொடங்கும் போதே அவருடைய திருமேனி சிறப்புல தூவின் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன் என்று சொல்லுகின்றார். அப்ப பெருமானே திருநீர் பூசி இருக்கிறார். தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி. அந்த வகையிலே மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று சொல்வதை போல இறைவனுடைய பெரும் கருணை, அவன் திருநீரு தரித்திருப்பதனால் நாமும் திருநீர் அவனை போல. என ஆன்மாவினுடைய சிறப்பு என்னன்னா சிவமாம் தன்மை பெற வேண்டும். அதுதான் நிறைவு பகுதி. ஆன்மாவினுடைய உச்சகட்டம் சிவமாம் தன்மை பெறுதல். அந்த நிலைக்கு நாம போகணும்னா முதல் நிலை அந்த திருநீரு நிறைய பூசணும். அது போல புவனியில் பூதியும் சாதனமும், அடுத்து இந்த அக்கு மணி என்று சொல்லக்கூடிய ருத்ராக்க மணியை கண்டமணியாக தரித்திருக்கணும்.
சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாலையாக வைத்திருப்பார்கள். அதை வெளியில போகும் பொழுது திருக்கோயில்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது அருள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு செல்லுகின்ற போதோ அதை எடுத்து அணிந்து கொண்டு போவாங்க. அப்படி இல்லாம நாம் எந்த இடத்துல இருந்தாலும், நின்றாலும், இருந்தாலும், கிடந்தாலும், வென்றாலும், துயின்றாலும், மன்றாடும் மலர்ப்பாதம் மறப்பிலார் என்று சொல்வதைப் போல நாம என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கழுத்துல என்ன இருக்கணும்? இந்த கண்டமணி இருக்கணும். அப்படி எப்போதும் இறைவனுடைய கண் என்னிடத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற அந்த சிந்தனையோட அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பொலிவு ஆர்ந்து வந்த தவ நியமர்க்கு. நியமம் என்று சொன்னால் எவற்றை சரியாக செய்ய வேண்டுமோ, முறையாக செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வதற்கு நியமம் என்று பெயர். செய்யாததற்கு இயம் என்று பெயர். அப்படி நியமங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர் தவ நியமர்க்கு. தவத்தை உடைய நியமர்க்கு, தவம் செய்யும் நியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணனாம். அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்யக்கூடியவராக நம்முடைய சிறப்புலி நாயனார் இருக்கின்றார். அவனியில் கீர்த்தி. அவனி என்று சொன்னாலும் உலகத்தை தான் குறிக்கும். அந்த அவனியிலே கீர்த்தி, கீர்த்தி என்ற சொல் புகழுடையவர். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் புகழ்மிக்கவர் என்று சொல்வதை அப்படியே நம்பியாண்டார் நம்பிகளும் நமக்கு எடுத்து காட்டுறார். கீர்த்தி தென் ஆக்கூர் அதிபன். திரு ஆக்கூர் திருத்தலத்திற்கு அதிபராக இருக்கக்கூடியவர் அருமறையோன், மறைக்குளத்திலே தோன்றியவர். சிவன் நியமம் தலை நின்ற, சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிகளிலே தலை நின்று இருக்கக்கூடிய தொல் சீர்தம் சிறப்புலியே. தொல் சீர் நம் சிறப்புலியே. அப்படிப்பட்ட சிறப்புடையவராக சிறப்புலி நாயனார் வீற்றிருக்கின்றார். கீர்த்தி தென் ஆக்கூர் அதிபன். சரிங்க, இந்த ஆக்கூர் எங்கே இருக்கின்றது? தென் திரு ஆக்கூர் என்று இந்த ஆக்கூரை சொல்லுகின்றார். அதற்கு அதிபர் என்று சிறப்புலி நாயனாரை சொல்லுகின்றார். நமக்கெல்லாம் தெரியும், பண்டைய காலத்துல அந்த இடத்திற்கு உரியவராக தலைவராக யாரை சொல்லுவார்கள்னா அந்த நாட்டினுடைய அரசனைத்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம ஒரு நாட்டினுடைய இது யாருடைய, இந்த நாட்டினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவரை சொன்னாலும் யார் ஆட்சி நடத்துகின்றார்களோ, பிரதமராக இருக்கிறாரோ அவர்தான் இந்த தேசத்திற்கு ஒரு அடையாளமாக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அரசன் தான் அந்த இடத்துல தலைவன். அரசன் அப்படிங்கிற சொல்லெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா அந்த மன்னராக, அந்த பரம்பரை வழியாக அங்கே மணிமுடி ஆட்சி நடக்கக்கூடிய யார் அரசனாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த ஆக்கூர் என்பது சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அதிலே சிறப்புலி நாயனார் அரசர் குலத்திலே தோன்றியவர் அல்ல, அவர் அந்தணர் குலத்திலே தோன்றியவர். அப்படி இருக்கக்கூடிய அவரை ஆக்கூர் அதிபர் என்று இங்கே சொல்லுகின்றார். எதனால் என்று சொன்னால் சில ஊரால சிலருக்கு பெருமை வரும், சிலருடைய தொண்டினால அவர்களுடைய பெருமையினால அந்த ஊருக்கு சிறப்பு வரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஊர் பேரை சொன்னால் யாருடைய நினைவு வருமோ அவர்தான் அதற்கு தலைவர். ஆட்சி செய்யறது யார் வேணாலும் செய்யலாம். இப்ப நம்ம ஆக்கூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் நினைவுக்கு வருகின்றது என்று சொன்னால் சிறப்புலி நாயனார் தான் நினைவுக்கு வருகின்றார். அதை ஆண்டது பல அரசர்கள் ஆண்டிருப்பாங்க. இப்ப சீர்காழிப்பதி என்று சொன்ன நமக்கு திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய நினைவு வருது. திரு ஆக்கூர் என்று சொன்ன உடனே நாவுக்கரசருடைய திருவாய் சொன்ன உடனே அவருடைய நினைவு வருகிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் திருநாவலூர் என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நினைவு நமக்கு வருகின்றது. அப்படி அவர் யார் அந்த ஊர் பெயரை சொன்ன உடனே முதலாக மக்களுடைய மனதிலே நினைவுக்கு வருகிறார்களோ அவர்கள் அந்த ஊருக்கு சிறப்புடையவர்கள் என்ற அடிப்படையில தென் ஆக்கூர் அதிபன் அருமறையோன் சிவன் நியமம் தலை நின்ற, அந்த சிவபெருமானுடைய நியமத்திலே அந்த வழி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து நிற்கக்கூடிய பெரும் சிறப்புடையவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யறாங்க. ஆனால் அத்தனையும் செய்து விட்டு எல்லாரும் நம்மளை பெரிய அடியார் என்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. அவர் உண்மையிலேயே பெரும் சிறப்புடையவராக இருக்கின்றார் என்று இங்கே நமக்கு
நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்கின்றார். அடுத்து விரிநூலாகிய பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் இவருடைய திருச்சரிதத்தை நமக்கு 6 பாடல்கள்ல எடுத்து இயம்புகின்றார். இந்த 6 பாடல்கள் நம்ம பார்க்கிற போது ஒரு முதல் பாடல், பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை எண்ணாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கூர் ஆக்கூர். இங்கே முதல்ல நம்முடைய நாயன்மாருடைய ஊரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அந்த ஊர் எந்த நாட்டிலே இருக்கின்றது? பொன்னி நீர் நாடு என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஊர் அது. பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி, அது நிலை பெற்ற சிறப்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஆக்கூர். புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை எண்ணாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை, நன்மை சார்ந்த வேதியர், அங்கே வேதியர்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலம், அவங்க என்ன செய்வாங்களாம், வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை எண்ணாதே ஈயக்கூடியவர்கள். இன்மையால் சென்று இறந்தோர்க்கு இல்லை எண்ணாது ஈந்துவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில 9வது பாடல்ல ஆக்கூர் தேவாரத்துல நமக்கு பாடி அருளி இருக்கின்றார்கள். இப்ப ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்ம சொல்லுவோம், நம்ம சைவ சித்தாந்தத்துல ஆன்மாவினுடைய தன்மை சார்ந்ததன் வண்ணமாதல். நாம எல்லாம் இன்னைக்கு எப்படி இங்க கூடி இருக்கின்றோமோ அதே போல் அடியார்களோடு கூடியிருந்தால் இந்த மனம் என்ன செய்யும்? சிவசிந்தனையோட நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து நல்லனவற்றையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஆனால் நாம் அந்த அடியார் சார்பில் இருந்து விலகி வெளியில போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கும்போது அப்போது சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதுல யார் பொருளாதாரத்திலே மற்றதிலே வலிமையுடைய அவர் சொல்றதை அதிகாரத்தில் வலிமை மிக்கவர்கள், அவர்களோடலாம் இணைந்திருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம சூழ்நிலை கைதிகளாக நாம் இருப்போம். ஆனா நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக நம்முடைய பெருமானை சிந்திக்கக்கூடிய காலம் எது என்று சொன்னால் அடியார்களோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த காலம்தான். இந்த சிறப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்க நிறைய அடியார்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, இப்ப நம்ம பல இடங்கள்ல இருந்து எல்லோரும் இன்றைக்கு இந்த கூகுள் மீட்ல நம்ம ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆனா நேர்ல நம்ம பார்க்கும்போது எல்லோரும் ஒரே பகுதியில இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் சிறப்புடையவர்களாக மற்ற எல்லோரையும் விட சிறப்புடையதாக இருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி நேரிலே சந்தித்துக் கொள்கிறார்கள், அதன் காரணமாக வளர்கிறது. அப்படி அந்த திருக்கூட்டம் வளர்வதைப் போல இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், எல்லோரும் ஈகை குணமுடைய பார்த்துதான் வளர்றோம். ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்த்துதான் இதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி வரக்கூடிய அந்த நிகழ்வுல இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஈகை திறத்திலே மேம்பட்டவர்கள். அதனால இயல்பாகவே அங்கே சிறு வயதிலிருந்து அந்த மறையோர்கள் ஈகை செய்வதை பார்த்து பார்த்து ஈத்துவக்கும் இன்பம் என்று வள்ளுவ பேராசான் சொல்வதை போல அதை பார்த்து பார்த்து வளர்ந்த நம்முடைய சிறப்புலி நாயனாருக்கும் அந்த ஈகைத்தன்மை இயல்பாகவே அமைந்திருக்கின்றது என்று அந்த ஊரினுடைய சிறப்பை என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கூர். சண்பை மன்னர் சொன்னதை போல சண்பை நகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழிப்பதியினுடைய தலைவராக, ஏன் அதுவும் சோழ நாட்டுலதான் இருக்கு, இங்கே ஆக்கூரிலே சிறப்புலியை தலைவர் என்று சொல்லுகின்றார். அங்கே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானை தலைவர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார் என்று காட்டுவது முன்பு சொன்னதை போல அந்த ஊரை சொன்ன உடனே யாருடைய பெயர், யார் நம்முடைய கண்முன் நிற்கிறார்களோ அவர்களே அங்கே சிறப்புடையவர்கள் என்பதனால அவர்களை தலைவராக வைத்து போற்றக்கூடிய ஒன்று வேதிய சண்பை மன்னனார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய
திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மறை திருவாக்கூர். நம்முடைய ஞான சம்பந்தர் அருளியது எது? மறை. மறை என்ற சொல் தமிழ்ல வேதத்தை குறிக்கக்கூடிய சொல். திருஞான சம்பந்தர் அருளி செய்த மறை திருவாக்கூர், அந்த திருவாக்கினால் சிறப்பிக்க பெற்ற ஊர் ஆக்கூர். நமக்கு சாதாரண திருத்தலங்களை விட நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அங்கே சென்று பாடி வழிபாடு செய்த திருத்தலங்களை நாம் நினைக்கின்ற போது நமக்கு 276 திருத்தலங்கள் இருக்கின்றன. நமக்கு கிடைத்துள்ள திருத்தலங்கள், அவர்கள் நிறைய பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள். அதிலே இப்போது நமக்கு கிடைத்ததனுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் நாம் 276 திருத்தலங்கள் என்று சொல்லுகின்றோம். அதிலே திருஞான சம்பந்த பெருமானாலும் திருநாவுக்கரசு பெருமானாலும் பாடி அருளப்பட்ட திருப்பதிகம், பதிகம் பெற்ற திருத்தலம் இந்த ஆக்கூர் திருத்தலம். அந்த ஆக்கூர் திருத்தலத்திலே தோன்றியவர் நம்முடைய சிறப்புலி நாயனார். அடுத்து அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். தூமலர் சோலை தோறும் சுடர்நெடு மாடம் தோறும் மாமலை முழக்கம் தாழ மறை ஒளி முழக்கம் ஓங்கும் பூமலி மருகில் இட்ட புகை அகில் தூபம் தாழ ஓமணல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் ஓங்கும். தூமலர் சோலை தோறும், அங்கே தூய மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலை. ஏன்னா மலர் சோலைன்னு சொன்னா நிறைய மலர்கள் இருக்கு, வாசமில்லாத மலர்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கும். அதே போல மலர்கள் நல்ல மனமில்லாத மலர்கள் இருக்கக்கூடியவும் இருக்கும். அப்படி இல்லாமல் தூமலர் சோலை, தூய்மையான, எது தூய்மை உடைய மலர்? இறைவனுடைய திருமுடிக்கு செல்லக்கூடிய, இறைவனுடைய திருவடிக்கு செல்லக்கூடிய மலர் தான் தூய்மை உடைய மலர். அப்படி தூமலர் சோலை தோறும் சுடர் தொடு மாடம் தோறும், அங்கே வீற்றிருக்கக்கூடிய மாடங்கள். சுடர் என்று சொன்னால் நம்ம மூன்றை சொல்லுவோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சுடர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுடர்னா நெருப்பு சுடர் விட்டு எரிகிறது அப்படிங்கிறனால நம்ம நெருப்பை சொல்லுவோம், அக்னியை சொல்லுவோம். ஆனா சுடர் அப்படிங்கிற சொல் எதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதையெல்லாம் சுடர்னு சொல்லுவோம். அப்ப இங்கே சுடர் என்பது வானிலே இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் குறிக்கக்கூடியது. சுடர் தொடு மாடம், அந்த சுடர்களாக இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய திருமாடங்களை உடைய அந்த ஊர்ல சோலைகளிலும் மாடங்களிலும் மாமழை முழக்கம் தாள, அந்த மழை என்ற சொல் வானிலே இருந்து வரக்கூடிய இடி குறிக்கும் அந்த ஓசையை விட மறை ஒளி முழக்கம் ஓங்கும், அங்கே வேத ஒளி சிறப்புற்று விளங்கும். அதை காட்டிலும் இடியோசையை விட வேத ஒளி சிறப்புற்று விளங்கக்கூடிய இடம். எப்படி இந்த வேத ஒளி இரண்டாக வேறுபடுகிறது அப்படின்னு சொன்னா, தூமலர் சோலை என்று சொல்லக்கூடிய அந்த சோலையினுடைய புறங்களிலே, ஊர்ப்புறத்தினுடைய எல்லைப்புறத்திலே வேதங்களை கற்றுக்கொள்வதற்குரிய பாடசாலைகள், வேத பாடசாலைகள் இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் நன்றாக உறக்க அந்த வேதத்தை ஒலித்து பழகுவார்கள். ஏன்னா அதற்கு எழுதாக்களவின் பேர். வேதங்கள் முந்தைய காலத்துல கேட்டு கேட்டு மனனம் செய்து அதை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்கின்ற முறைப்படி சொல்வதற்கு பழகக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒலிக்கக்கூடியது, சிறுவர்கள் சொல்லக்கூடிய வேத ஒலி. அடுத்து இங்கே மாடம்தோறும் இருக்கக்கூடிய அந்த வேத ஒலி எது என்று சொன்னால், வேதியர்கள் தங்களுடைய இல்லத்துல தனியாக பெருமானுக்காக வேள்வி செய்வார்கள். அதுல அவர்கள் எப்பொழுதும் நித்யாக்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியை, 3 வகையான அக்னியை அவர்களுடைய இல்லத்திலே ஓம்புவார்கள், அதாவது போற்றி பாதுகாப்பார்கள். அது என்ன அக்னி அப்படின்னு சொன்னா, காருகாபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்று சொல்லக்கூடிய 3 வகையான எரி, 3 எரிபுறம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பேரு. 3 வகையான எரி. காருகாபத்தியம் அப்படிங்கிறது ஒரு காரியம் நோக்கி செய்யக்கூடியது. அடுத்து ஆகவனீயம் என்பது தேவர்களுக்காக செய்யக்கூடியது. தட்சிணாக்னி என்பது தங்களுடைய முன்னோர்களை நினைந்து அவர்களுக்காக செய்யக்கூடிய. இந்த 3 எரியையும் வைத்து போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுடைய இல்லத்துல அந்த வேள்வியை நாள்தோறும் செய்கின்ற போது அவர்கள் வேத முழக்கங்கள் செய்கின்றார்கள். அந்த ஒலி இங்கே
மாடத்திலே கேட்கின்றது. சோலையிலே சிறுவர்கள் மறை பழகக்கூடிய சிறுவர்களுடைய வேத ஒலியும், இங்கே மாடங்களிலே இவர்கள் நாள்தோறும் செய்கின்ற வழிபாட்டிலே செய்கின்ற வேத முழக்கமும் இடி முழக்கத்தை விட பெரிதாக சிறப்புடையதாக இருக்கின்றது என்று இந்த அடியிலே சொல்லி, பூமலி மருகில் இட்ட புகை அகில் தூபம் தாள. இங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அந்த மனமாக வாசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அகில் முதலாக இருக்கக்கூடிய வாசனை பொருட்களை எல்லாம் வைத்து தூபம் இடுகிறார்கள். அப்படி தூபம், அந்த தூபத்தை விட தூபம் தாழ, அதெல்லாம் தாழும்படியாக ஓமனல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் ஓங்கும். அங்கே அதை விட இந்த வேள்வி சாலையிலிருந்து ஏற்படக்கூடிய புகை, நாம் வாசனைக்காக பிறர் போடுகின்ற, மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த புகையை விட இங்கே வேள்வி நடக்கக்கூடிய புகை மிக பெரிதாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊர் இந்த ஆக்கூர் என்று இங்கே காட்டுகின்றார். ஆலை சூழ் பூகவேலி அத்திரு ஆக்கூர் தன்னில் ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தின் உள்ளார் நீலமார் கண்டத்து எந்தோல் நிறுத்தர்தம் திருத்துண்டு ஏற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த சீரார். அப்ப சிறப்புலி நாயனார் இங்க சொல்றார், ஆலை சூழ் பூகவேலி அத்திரு ஆக்கூர் தன்னில், கரும்பும் அதை சுற்றி ஆலை இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திரு ஆக்கூர் திருத்தலத்துல ஞாலமார் புகழின் மிக்கார், இந்த உலகம் முழுக்க பெரும் புகழ் மிக்கவராக இருக்கக்கூடியவர் நான்மறை குலத்தின் உள்ளார். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்களிலும் சிறப்புடையவர்களாக இருக்கக்கூடிய மறையோர்கள் வாழுகின்ற வேத அந்தணர்கள் வாழுகின்ற திருக்குலத்திலே தோன்றியவர். நீலமார் கண்டத்து, அந்தணர் குலத்திலே தோன்றிய நம்முடைய சிறப்புலி நாயனார் நீலமார் கண்டத்து எந்தோல் நிறுத்தர், கழுத்திலே நீலகண்டத்தை ஆழகால விஷத்தை தாங்கிய சிவபெருமான், 8 திருத்தோள்களை உடைய சிவபெருமான், நிறுத்தர் நட்டம் ஆடக்கூடிய சிவபெருமான், அவருடைய திருத்தொண்டு ஏற்ற சீலராய், சிவபெருமானுக்குரிய திருத்தொண்டை செய்கின்ற சீலராய் இருக்கின்றார். மகள அடியார் மரபுல சிவபெருமானை போற்றுவது குரு, லிங்க, சங்கமம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வகை வழிபாட்டில் ஈடுபட்டாலும் பெருமான் நமக்கு அவருடைய திருவடியை கொடுப்பார். அப்படி இந்த 3 வகை வழிபாட்டுல நிறுத்ததம் திருத்துண்டு ஏற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த சீரார். இப்ப ஈகை திறத்திலும் சிறப்புடையவராக இருக்கின்றார் நம்முடைய சிறப்புலி நாயனார். அடுத்து 4வது பாடல்ல, ஆளும் அங்கணருக்கு அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இணைய கூறி நாளும் நல் அமுதம் ஊட்டி நயந்தன எல்லாம் நல்கி நீளும் இன்பத்து உள்தங்கி நிதிமழை மாறி போன்றார். இங்க சிறப்புலி நாயனாருடைய இயல்பை அப்படியே சொல்லிக்கிட்டே வரார். முதல்ல சிவபெருமானுக்கு துண்டு செய்யக்கூடியவர், ஏன்னா அவர் மறைக்குலத்திலே தோன்றியவர். தினமும் பெருமானுக்கு உரிய அந்த அவர் அகத்திலே, அவருடைய மனையகத்திலே செய்யக்கூடிய அந்த சிவபெருமானுக்குரிய நாள்தோறும் நித்யாக்கினி வேள்வியை சரியாக செய்து, அதை அடுத்து அந்த யாகத்தினுடைய இறுதியில என்ன செய்யணும் அப்படின்னா, உரியவர்க்கு தக்கவர்க்கு ஈகை செய்யணும். அப்படி அந்த தானம் கொடுத்தாதான் யாகத்தினுடைய பயன் கிடைக்கும். அதை செய்யக்கூடியவர். ஆளும் அங்கணர்க்கு அன்பர் அணைந்த போது, சிவபெருமானையே நினைந்து போற்றி வழிபட்டு வரக்கூடிய அடியார் பெருமக்கள் அவரை தேடி வந்த போது, அணைந்த போது அடியில் தாழ்ந்து, அவர்கள் யாராக இருந்தாலும், இவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர், யாராக இருந்தாலும் அவர்களுடைய திருவடியிலே வீழ்ந்து, நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கணும், யார் ஒருவர் திருநீரு பூசி கண்டமணி அணிந்து சிவபெருமானை தவிர வேறு யார் வணங்காமல் இருக்கின்றாரோ அவர்கள் சிவனடியார்கள். அவர்களிடத்தே நீங்க சாதி வேறுபாடு பார்க்க கூடாதுதான் புராணத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய
மிக முக்கியமான பாடம். அப்படி நீங்கள் அதிலே வேற்றுமை பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் சைவர் என்று சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறீர்கள். அதை எப்பவுமே ஒவ்வொரு புராணமே நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர்கள் எந்த மரபை சேர்ந்தவர்கள், அப்புறம் ஏங்க அதை சொல்றார் அப்படின்னா, அவர்கள் எந்த மரபை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லப்படுது. அப்படி அதிலே எந்த பேதமும் காட்டவில்லை. அப்போதிலிருந்து 4 அவர் அந்தணர் குலத்திலே இருந்தாலும் சரி, அடுத்து அரசர் குலத்திலே இருந்தாலும் சரி, அடுத்து வைசிய குலத்திலே இருந்தாலும் சரி, வேளாளர் குலத்திலே வணிகர் குலத்திலே இருந்தாலும் சரி, வேளாளர் குலத்திலே இருந்தாலும் சரி, அல்லது அவற்றின் நீங்கியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாரொருவர் திருநீரு பூசி கண்டமணி அணிந்து பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்திருக்கின்றார். ஆனா அப்படி நிலையில இருக்கிறவங்களையும் நாங்க வணங்குவோம். ஆனா யாரை தெரியுமா, நாங்க எதற்குமே பொருட்படுத்த மாட்டோம். சங்க நிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அவங்க எத்தனை வேணாலும் கொடுக்கலாங்க. சங்க நிதி, குபேரனிடத்தில் இருக்கக்கூடிய நிதிங்க. சங்க நிதி பதுமநிதி என்ற அந்த குபேரனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிதியையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அது கூட தரணியோடு, தரணினா உலகம், இந்த பூ உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் நீயே அரசாட்சி பண்ணிக்க என்று சொல்லி கொடுத்தாலும், வானாள தருவரிடம், இந்த பூமி போது இல்லையா, வானுலகத்தையும் எடுத்துக்க, இந்திரலோகம், சந்திரலோகம், சூரியன், என்னென்ன இருக்கோ அத்தனையும், தேவர்களுடைய அத்தனை உலகம், வானத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அத்தனையையும் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், அவர்களை கொள்ள மாட்டோம். தரணியுடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம், அவர் செல்வம் மங்கி போயிடுமா எத்தனையோ வச்சிருந்தாலும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏகாந்தற்கு அல்லாராகில், அவங்க ஏகாந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அல்லாதவராக ஆகிவிட்டால் அவர்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் யாரொரு சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்துல நாங்கள் மிக்க அன்போடு இருப்போம் என்று சொல்லி இங்கு சொல்வதை போல, இவர் அந்தணராக இருந்தாலும் யாரெல்லாம் அடியாராக வந்தார்களோ அவர்களுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி மூலும் ஆதரவு பொங்க அந்த உள்ளத்திலே இருந்து, இவர் அடியார், இவரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். பல இடங்கள் என்னன்னா அடியார்னு சொல்லிக்குவாங்க, அடியாரை போற்றி பாதுகாக்க மாட்டாங்க. அப்படி அடியாரை போற்றி பாதுகாக்க மூலும் ஆதரவு பொங்க முன்னின்று இனிய கூறி, அவர் முன்னால் இருந்து முகமன் கூறி, அப்படியே நல்ல வார்த்தைகளை கூறி, நாளும் நல்ல அமுதம் ஊட்டி, ஒவ்வொரு நாளும் வந்த அடியார்களை எல்லாம் வரவேற்று நல் அமுதம் ஊட்டி, நயந்தனையெல்லாம் நல்கி, அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ, அவர்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் அவர்களுக்கு திருவடி, அவர்களுடைய திருவடியை வணங்கி திருவடி பூசை செய்து அவர்களுக்கு 6 சுவை, நமக்கு இளையான்குடி மாரநாயனாருடைய புராணத்துல காட்டுறாரு இல்லையா, கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தினில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அவர்களுக்கு தேவையானவையெல்லாம் செய்து கொடுத்து நயந்தனையெல்லாம் நல்கி. நம்ம ஒரு பொருளை கொஞ்ச நேரம் பார்க்கிறோம்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பெரிய ஒரு ஐபேட் வச்சிருக்காரு, நல்ல ஒரு பெரிய ஐபேடு, நல்ல விலை உயர்ந்த ஐபேடு. அவர் உடனே பாக்குறாரு, ஐபேடா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். அப்படின்னா என்ன செய்யலாம், அப்படி ஐயா உங்களுக்கு ஐபேடு வேணுமா, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட வேண்டுமா. நம்மளுடைய மானக்கஞ்சார நாயனார் அப்படிதான் செய்யறார். நிறைய வேண்டுவனை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார்கள். தன்னுடைய மகளுடைய திருமண நாள் அன்று
வந்த அடியார் பஞ்சவடிக்கு இவருடைய கூந்தல் ஆகும் என்று கேட்ட உடனே அதை தன்னுடைய வாளால் அறிந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வரலாறை எல்லாம் நம்ம இங்க பொருத்தி பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளும் நல் அமுதம் ஊட்டி நயந்தன எல்லாம் நல்கி, அவர்கள் என்ன விரும்பினார்களோ அவற்றை எல்லாம் கொடுத்து, இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியே கொடுத்தார். நீளும் இன்பத்துள் தங்கி, அது என்ன, மற்ற இன்பங்கள் எல்லாம் சிறிது நேரம் தான் இருக்கும். ஆனா இந்த இன்பம் இறைவனோடும் அடியார்களோடும் இருக்கின்ற இன்பம் நீடித்த இன்பம், நீளும் இன்பத்துள் தங்கி. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் கேட்கிறார், உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பீரால் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார்கள் நடுவுல இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் சிறப்பு. அதுதான் அந்த நீளும் இன்பம். நீளும் இன்பத்து உள் தங்கி, இன்பத்துள் தங்கி நிதிமழை மாறி போன்றார். நிதிமழை, பெரிய மழை பொழியக்கூடிய அந்த நிதி, பெருமழை நிதி மாறி போன்றார். மழையும் தான் மாறி என்பதை நம்ம இன்னைக்கு மழைங்கிற பொருள்ல தான் பயன்படுத்துறோம். அப்படி ஏன் 2 முறை சொல்றாருன்னா, நிதிமழை என்பது அவரிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடியது. மாறி என்பது எப்படி மழை பயன் கருதாது, திரும்ப நாம எல்லாம் ஏதாவது மழைக்கு ஏதாவது நம்ம நன்றி கூட சொல்றது இல்லை. பல நேரங்களில் திட்டுறோம், நச நசன்னு எப்ப பார்த்தாலும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம எல்லாம் அது இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நாம வந்து இருந்துகிட்டு அதை திட்டிட்டு இருக்கிறோம். இப்படி பெய்யுது, அங்க வெள்ளம் வந்துருச்சு, இங்க வெள்ளம் வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு நாம திட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது நினைத்து இருக்கிறோமா, அந்த நீர் தான் நமக்கு, அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பூசனை செய்ய முடியாது. நம்முடைய பெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடியது நீர். நாள்தோறும் பெருமான் நீர் வேணும், நாம பூசை செய்யறதுக்கு நம்ம பெருமானுக்கு நீர் வேணும்னு நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோம். நீர் கொஞ்சம் அதிகமா வந்த உடனே அதை பலரும் வசைபாட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனா அந்த சிறப்பு மிக்க அந்த நிதி மழை மாறி போல்வார், அது அப்படியே பொழியக்கூடிய அந்த மழையை போல இருக்கக்கூடியவர் சிறப்புலி நாயனார். இப்ப மழை என்ன செய்யணும்னா, சரியான நேரத்துல பெய்யணும். பெய்யன பெய்யும் மழை, சரியான நேரத்துல பெய்திருக்கக்கூடிய மழை போல இருக்கக்கூடியவர். அடுத்து அவருடைய தன்மையை அடுத்த பாடல்லையும் சொல்றார். அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வல்லல் தம் செயல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிழல் தங்கினாரே. அஞ்செழுத்து ஓதி, அஞ்செழுத்து ஓதுதல் அப்படிங்கிறது நம்ம முறையாக அஞ்செழுத்தை ஓதணும். எப்படி முறையாக ஓதுதல் அப்படின்னு சொன்னா, நாமவே நினைத்து கொண்டு நாமவே படித்து ஓதணும்னா அதற்கு பெயர் வாசகம்னு பேர். குருநாதரிடத்திலே உபதேசம் பெற்றால்தான் அதுக்கு மந்திரம்னு பேர். அஞ்செழுத்தை வாசகமா சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா அதை ஓதணும் அப்படின்னு சொன்னா, முறையாக ஓதுதல் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்னா, குருநாதரிடத்திலே தீக்கை பெற்று அந்த உபதேசமாக நாம் வாங்கி நெஞ்சத்திலே நிறைத்து அதை சொல்லணும். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி கிடக்கணும். அப்படி எப்பொழுதும் பெருமானுடைய அந்த அஞ்செழுத்தை நமக்கு உபதேசமாக சொல்லப்பட்ட அஞ்செழுத்து, ஒவ்வொரு நிலையிலையும் அஞ்செழுத்துக்கள் நமக்கு மாற. பல அன்பர்கள் தீக்கையில சில நிலைகளை நடந்து, நமக்கு 4 நிலை தீக்கையில 3 நிலை தீக்கை பெரும்பாலான அன்பர்களுக்கு கொடுப்பாங்க. 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு சிறப்புடையவருக்கு, அடுத்து அந்த சைவ நன்னெறியை கொண்டு செல்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. நம்மை போன்ற இயல்பில் இருப்பவர்களுக்கு முதல்ல சமயம், அடுத்து விசேடம், 3ஆவதாக நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளை பெற்று நம்ம அந்த அஞ்செழுத்தை ஓதணும். அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வியெல்லாம், இங்க அங்கி வேட்டல் அப்படிங்கிறதும் வேள்விதான். அதே போல நல் வேள்வி எல்லாம் செய்து அப்படிங்கிறது, இந்த வேள்வி என்பதும் அங்கே நெருப்பினால் அக்னியினால் ஓம்பி செய்யக்கூடிய அந்த வேள்விதான். ஏன் இதை 2ஆக சொல்லுகின்றார் என்று சொன்னால்,
ஒண்ணு நாம் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூசை, இன்னொன்று பரார்த்த பூசை. முதல்ல இருக்கக்கூடிய அங்கி வேட்டு என்று சொல்லக்கூடிய சொல்லுல தான் நாள்தோறும் நித்யாக்னியாக தன்னுடைய இல்லத்திலே செய்யக்கூடிய பெருமானுக்குரிய அந்த பூசனையும், அடுத்து நல்வேள்வி எல்லாம் அடுத்து வெளியிலே செய்யக்கூடிய புறத்திலே திருக்கோயில் முதலாக அல்லது வேறொரு இல்லத்திலே என்று வெளியிலே செய்யக்கூடிய அந்த வேள்விகளை எல்லாம் குறிப்பிட்டு, அதுலயும் நல்வேள்வி என்ன நல்வேள்வி அப்படின்னு சொன்னா, வேறொருவரை முன்னிறுத்தாது சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய வேள்வி. ஏங்க சிவபெருமானை நோக்கி வேள்வி செய்யணும்? வேறு யாரையாவது முதற் பொருளாக வேள்வி செய்தோம்னா என்ன நடக்கும்னா, தக்கனுடைய வேள்வி நம்ம இங்கே நினைத்து பார்த்துக்கணும். அப்ப நல்வேள்வி எல்லாம் அதுதான் நன்மையை தரும். சிவபெருமானுக்கு ஏன் அதை நல்வேள்வின்னு சொல்றார்? சிவபெருமானை நோக்கி செய்யப்படும் வேள்வியே இந்த உயிர்க்கு நன்மை தரும். மற்றதுல அந்த உடலுக்கோ மற்றதுக்கோ நன்மை தரக்கூடிய வேள்விகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் உயிர்க்கு நல்வேள்வி என்பது சிவபெருமானை நோக்கி செய்யப்படுவதுதான் என்று சொல்லி நல்வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னி, சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து வாதம் நன்னிடச் செய்து, பெருமானுடைய திருவடியை எப்போதும் சிந்தையிலே வைத்திருக்கணும். அப்படி இருந்து இடையரா ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க அடியார்க்கு, அடியார்கள்ல பொதுநிலையாக யாரெல்லாம் திருநீரு பூசி கண்டமணி அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அடியார்கள் தான். அடுத்து சிறப்பு நிலைன்னு வரும்போது அவர்களுடைய தன்மையை நாம் பார்க்கணும். வணங்குகின்றார்களா, அடியார்களிடத்து அன்புடையவர்களாக இருக்கிறார்களா, சிவனடியார்கள் கூடிய அகத்திலக்கணம் 10 புறத்திலக்கணம் 10 உடையவர்களாக இருக்கின்றார்களா, அப்படியெல்லாம் காட்டு வரக்கூடிய சிறப்புடைய எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையறா அன்பால், இடையீடுபடாத அன்புங்க. இடையறா அன்பு அப்படின்னா சிலரிடத்துல பழகும் போதுதான் அந்த நட்பு மேலும் மேலும் விரும்பத்தக்கதாக மாறிக்கொண்டே இருக்கும். 2 பேருக்கும் அன்பு இருந்தாலும் அது நீண்ட காலம் நீடித்து அந்த இடையரா அன்பு 2 பக்கத்திலும் இருந்து வரக்கூடிய அன்பு சிறப்புடையதாக வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னன்னா 2 அன்பு பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அன்பு போக போக என்ன ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டது ஒரு சில பேருடைய தொடர்பு, தீவினையாளர் தொடர்பு. ஆனா நவில்தோறும் நூல் நயம் பயில்தோறும் சிறப்பு அந்த பண்புடையார் நட்பு. அந்த பண்புடையார்களோட இருக்கிறோம்னா அவங்களோட பழகுகின்ற போதெல்லாம் அந்த பண்பு நமக்கும் வரும். இப்ப எப்படி நம்முடைய சிறப்புலி நாயனாருக்கு இத்தனை ஈகை சிறப்பு வந்ததுன்னா, திருஞான சம்பந்தராலேயே ஈகை குணத்திலே சிறந்தவர்கள் இருக்கின்ற ஊர் ஆக்கூர் என்று சொல்லப்பட்ட சிறப்புடைய அந்த திருத்தலம்னால இவருக்கு இயல்பாக வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு, ஈகை சிறப்பு, அந்த இடையரா அன்பால் வள்ளல் தம் செயல் வாய்ப்ப, அந்த வள்ளலாக இருக்கக்கூடிய நம்முடைய வாரி வாரி கொடுத்து வள்ளலாக இருக்கின்ற நம்முடைய சிறப்புலி நாயனார் தம் செயல் வாய்ப்ப, அவருடைய அந்த செயலை தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, தொடர்ந்து செய்யணும். ஒரு முறை ஒருத்தர் ஒரு அன்பருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அடியார்களுக்கு கொடுத்துட்டோம், அல்லது ஏதோ ஒரு விழா காலத்துல நம்முடைய பிறந்த நாளோ அல்லது ஏதோ ஒரு நாள்ல அதை செய்துட்டு நம்ம அதோட விட்டுறோம். அதுவே இன்றைய சூழல்ல நம்மால செய்ய முடியல. ஆனா அதை செய்பவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள். ஆனாலும் அதை நாள்தோறும் தவறாமல் செய்து வரக்கூடிய அந்த சிறப்பு மிக்க சிறப்பு நாயனார் ஈசர் தாழ்நிழல் தங்கினாரே. அப்படி பெரும் தொண்டு சிவபெருமானுக்கு உரிய அந்த பணிவிடைகளையும் சிவனடியாருக்கு உரிய அந்த பணிவிடைகளையும் செய்து வந்த நம்முடைய சிறப்புலி நாயனார் சிவபெருமானுடைய திருவடி நிழலிலே சென்று தங்கினார். அந்த சிறப்பு மிக்க குரு பூசையிலே நாம் அவரை சிந்தித்து அடுத்து நிறைவு பாடல எப்பொழுதுமே தெய்வ சேக்கிழார் பெருமான், நான் இந்த அடியாருடைய திருவரலாற்றை சொல்லி அடுத்து பின்வரக்கூடிய அடியாருடைய வரலாற்றை நான் சொல்ல போகின்றேன் என்று சொல்வார். அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் தன்னில் மறைப்பெரு வள்ளலார் வன் சிறப்புலியார் தாழ் வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில் செம்மை வாய்த்த விரல் சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பலுற்றேன். அறத்தினில் மிக்க மேன்மை, அறம்
செய்ய வேண்டும். அந்த அறத்துல சிறப்பு மிக்க மேன்மை அந்தனர், அதிலே சிறப்புடையவர் அந்தனர். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எதனால் அவர்கள் அந்தணர்கள் அப்படின்னா, மற்ற எல்லா உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால், அந்த உயிர்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செந்தன்மை செம்மை தன்மையை தங்களிடத்திலே உடையவர்களாக இருப்பதனால் அவர்கள் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர். அதனால அந்த அறத்தினில் மிக்க மேன்மை அந்தணர் ஆக்கூர் தன்னில் மறைப்பெரு வள்ளலார் வன் சிறப்புலியார் தாழ் வாழ்த்தி, அவருடைய சிறப்புலி நாயனாருடைய திருவடியை வணங்கி போற்றி, சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினில், சிறப்புமிக்க திருச்செங்காட்டங்குடி என்கின்ற திருத்தலத்திலே இருக்கக்கூடிய செம்மை வாய்ந்த விரல் சிறு தொண்டர், செம்மை மிக்க வலிமையான சிறந்த தொண்டை செய்த சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பலுற்றேன். அந்த திருத்தொழிலை அவர் செய்த பணியை நான் சொல்ல புகுகின்றேன் என்று சிறப்புலி நாயனாரை இங்கே நமக்கு போற்றி செய்கின்றார். இந்த ஆக்கூர் திருத்தலம் திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற திருத்தலம். மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையில 16 கிலோமீட்டர் தூரத்துல நமக்கு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்கின்ற பெயரோடு இந்த திருத்தலம் விளங்குகின்றது. நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் கட்டிய மாடக் கோயில்களிலே ஒன்று இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயில்ல ஒரு சிறப்பு, 2 மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். நமக்கு அன்னதானத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். 2 மன்னர்கள் இந்த இடத்துல திருப்பணி செய்கின்ற போது ஒவ்வொரு நாளும் அவங்க சென்று அந்த சுவர், இறைவனுக்கு திருக்கோயில் அமைக்கணும்னு சுவர் எழுப்புகின்ற போதெல்லாம் அந்த சுவர் இடிந்து விழுந்துருமா. உடனே அந்த அரசர் போய் முதல்ல இருந்த சோழ அரசர் கேட்கிறாராம், இறைவா இந்த இடத்துல நான் திருக்கோயில் கட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானிடத்துல கேட்க, விநாயக பெருமான் அங்க இருக்கக்கூடிய திருக்குளத்திலே நீ 1.5 நாழிகை நேரம் மூழ்கி இருந்தால், வழிபாடு செய்தால், நமக்கு பார்க்கிறோம் இல்லையா, நம்முடைய திருஞான சம்பந்தருடைய தந்தையார் அகமருடம் மூழ்கி அந்த திருக்குளத்துல நீரிலே மூழ்கி இருந்து அந்த வழிபாட்டை செய்ததை போல இங்கே இவரை அதை போல வழிபாடு செய்ய சொல்கிறார். நீ அந்த நீரிலே சிறிது நேரம் மூழ்கி இருந்து பின் எழுந்து வந்து இந்த பணியை செய்தால் உன்னால் அதை செய்து முடிக்க முடியும் என்று விநாயக பெருமான் அங்கே சொல்ல, அதை போலவே செய்த மன்னன் பின்னால் அந்த திருக்கோயிலை எழுப்பினான் என்று அந்த முதல் வரலாற்றை அந்த ஆக்கூர் தான் தோன்றி மாடத்தினுடைய வரலாறு சொல்லுகின்றது. அடுத்து பின்னால் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் அந்த திருத்தலத்திற்கு வந்து இவ்வாறு பணி செய்ய முற்படும் போதும் அதே நிலை, சுவர்கள் எல்லாம் கட்டிய உடனே விழுந்து விழுந்து விடுவதனால இவர் நாயன்மார்ல ஒருவர் இல்லையா, நேரா போய் பெருமாட்ட சாமி என்ன இப்படி என்று கேட்கின்ற போது, எப்பா நீ வந்து 1000 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு அதற்கப்புறம் இந்த பணியை நீ செய்ய தொடங்கு என்று சொல்றார். இவரும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யணும்னு முயற்சி பண்ணி எங்கெங்கோ இருந்து எல்லாம் கூப்பிட்டு இலை 1000 இலை பரிமாறுனா 999 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 இலை எப்பவும் நிறைவாக மாட்டேங்குது, அன்னதானம் நடக்குது, எப்படா இது நடைபெறும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் 1000ல் ஒருவராக சிவபெருமானே வந்து அங்கேயே அந்த ஆக்கூர் தான் தோன்றி மாடத்துல பெருமானுடைய மூலவருக்கு பின்னால் அடுத்து இந்த 1000ல் ஒருவர் என்று சொல்லி சுவாமி இருக்கின்றார். அப்படி 1000ல் ஒருவராக வந்து இருந்தவர். நல்லா பார்த்துக்கங்க, நம்ம இன்னைக்கு வந்து எப்படியெல்லாம் நம்முடைய சொற்றொடர்களையும் எப்படியெல்லாம் நம்முடைய திருமுறைகளில் இருக்கக்கூடிய செய்திகளையும் எடுத்து பயன்படுத்தி இன்னைக்கு அந்த துறையை வளர்த்து கொண்டு போயிட்டு இன்னைக்கு அதே துறையில் நம்முடைய சமயத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி காட்ட முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் இந்த திரைத்துறையினர். அப்படியெல்லாம் 1000ல் ஒருவன் சொன்னோம்னா நமக்கெல்லாம் வேறு உலகில் மக்களுக்கெல்லாம் என்ன நினைவு கூறும் அப்படின்னு சொன்னா வேறு ஒரு நினைவு வரும். வேற ஒருத்தர் அவர் இருந்து மறைந்து போயிட்டார். இப்ப அதே தலைப்புக்கு பஞ்சமாகி பழைய தலைப்புகளே எடுத்து பின்னாலேயும் திரும்ப பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர் இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவரு அனாவசியமா பேசி அவங்க குடும்பமே அப்படி போயிட்டு, அந்த மாதிரி இங்கிருந்துதான் எடுக்கப்படுது எல்லா செயல்களும், எல்லா பொருளும் இங்கிருந்துதான் எடுக்கப்படுகிறது. நம்முடைய சமய இலக்கியங்களும் நம்முடைய சமயமும் நம்முடைய அருளாளர்களும் 27 திருமுறை ஆசிரியர்கள், சிவபெருமானே திருமுறை ஆசிரியராக இருந்து நமக்கு பாடல் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புடைய
நம்முடைய திருமுறைகளை எவ்வளவு நன்றியோட இருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் நமக்கு எப்படி இன்னைக்கு தமிழே இல்லாம போயிருக்கும். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் அந்த போராட்டங்களை எல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஏதோ ஒரு மொழியில பிராகிருத மொழியிலேயோ அல்லது வேறு மொழியிலேயோ தான் நாம் பேசிக்கொண்டிருப்போம். தமிழ் இன்றைக்கும் இருக்கின்றது என்று சொன்னால் அது வேற்று சமயங்களால் அல்ல, நம்முடைய சமயத்தால், சைவ சமயத்தால் என்பதை உணர்ந்து அதற்கு காரணம் இறைவனுடைய அருளால் அருளப்பட்ட திருமுறைகள், நம்முடைய திருமுறைகள் என்று சொல்லி அந்த திருமுறைகளை சிறப்புடையதாக நாம் போற்ற வேண்டும். அதிலே நமக்கு 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே நாம் இதுகாரும் சிந்தித்து எம்பிரான் சிறப்புலி நாயனாருடைய திருவடியை வணங்கினோம். அவ்வாறு அவருடைய திருவடியை வணங்குவதற்கு நமக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அப்பர் அருள்நெறி மன்றத்தினுடைய நிர்வாகி சாந்தா அம்மையார் அவர்களையும் இத்தனை பொறுமையோடு அடியனுடைய உரையை கேட்டு இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் எத்தனையோ பணிகளுக்கிடையிலே இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த எளியவனையும் ஒரு பொருட்டாக கொண்டு இந்த உரையினை கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், மீண்டும் நேரலையில் கலந்து கொள்ள முடியாமல் பின்னால் கேட்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும், இந்த நிலைக்கு அடியேனுக்கு எந்த தகுதி இருக்கின்றதோ தெரியவில்லை, இந்த நிலையிலே எங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஞானாசிரிய பெருமகனார் அணைகிராமன் ஐயா அவர்களுக்கும், எங்களையும் நல்வழிப்படுத்திய குருநாதர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் நீள நினைந்து வணங்கி, இதுவரையும் அடியவனுடைய உரையிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஞானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.